அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். டீ காசி நாடா செஞ்சு வச்சின்னு வந்த டிஃபனு பூனை தின்னச்சா பேய் தின்னுச்சான்னு தெரியலையடா நாத்த. இன்னும் ஒரு டைமிங்கில் அது துண்ணு போயிருப்பார் அண்ணாத்த. டெக்ஸை நாடா செஞ்சதையே காணோம். நீ அத்தை வேற பெருமையாக பேசின்னு இருக்கிறியா? சாப்பாட்டுக்கும் இந்த பங்களாவுக்கும் ராசியே இல்லைடா. எனக்கு என்ன ஒரு டவுட்டை வைக்கிதுரா. என்ன டவுட் அண்ணாத்த? பூனை தான் தின்ட்டு போயிருதா இல்லை அத்தே பேய் தின்னுட்டு போயிருதான்னு டவுட்டை கீதுரா. என்ன அண்ணாத்த நீ? பேய் இவ்வளோ சீக்கிரமாக வராது அண்ணாத்த. பசி எடுத்தா எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வரும்டா. அண்ணாத்த அங்கே பாரு அண்ணாத்த, பூனை நாடா இவ்வளோ பெருசாக்கிது, நம்மளையே மறைச்சு வேற பாகுது. நத்த இந்த பூனை தான் நத்த மாகியை வலிச்சு தின்னுருக்குது. நான் நீ மாகியை ஃபுல்லாக தின்னுன்னு மொச்சு வர பார்த்துன்னுக்கிறியா? டீ காசி அந்த பூனை என்னவோ சொல்லுதுடா. அண்ணாத்த உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கினேன், அத்தை தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். மாகியை தின்னுன்னு இங்கே இருக்குது, ரெஸ்ட் எடுத்துன்னுக்குது அண்ணாத்த. டீ அது பார்க்குறதே பயமாக்கிதுரா. நான் நினைக்கிறேன் பேய் தாண்டா பூனையாக மாறி மாகியை தின்றுக்குடா. அது பேய் பூனையாக மாறி வந்துக்குதா? ஆமாண்டா காசி. ராத்திரியில் பேயாக தின்ட்டு போச்சு, பகலில் பூனையாக மாறி வந்துக்குதுரா. அண்ணாத்த எனக்கு ஒரு டவுட் ஆகிது. உனக்கு என்னடா டவுட்டு? நான் நினைக்கிறேன் இந்த பூனை ராத்திரி வந்துன்னு போதே பேய் அது ரொம்ப வேண்டப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தான் ராத்திரியில் அது தின்ட்டு போயிட்டு பகலில் இந்த பூனையை அனுப்பி வச்சுக்குது. டீ காசி நீ சமைக்கிறது எப்படா பூனைக்கு தெரிஞ்சுது? என்னத்த ஸ்மெல்லு போயிருக்கும்ல, அத்தான் அத்தை வச்சுன்னு வந்துக்குது. பேய்க்கே வாசம் போய்க்குது, பூனைக்கு போவாதா அண்ணாத்த? வர்றா அங்கேயே நின்று நம்மளே பார்த்து நிற்கிது, பயமாக்குதுரா. அது வேறு ஒன்றும் இல்லை அண்ணாத்த, அடிக்கடி பழக்கப்பட்ட பூனையாக்குது. நாடா புதுசாக 2 பேர் இருக்கிறாங்களேன்னு நம்மளையே பார்த்துன்னு இருக்குது. பிரியாணியை பேய் தின்னு பூச்சி, நீ பண்ணி வச்சுன்னு வந்த மாகியை இந்த பூனை துண்டுருச்சு. இப்போ நாம் என்னடா துண்டுறது? போடா வெளில போய் ஏதாவது வாங்கின்னு வா, பயங்கரமாக பசியுது. அப்பாடா ஒரு வழியா அவனை டிஃபன் வாங்கின்னு வர்றதுக்கு அமிச்சாச்சு. நாம் என்ன பண்ணலாம்? உள்ள பாத்ரூம்க்கு இது தண்ணியை திறந்து விட்டுன்னு நல்லா குளிச்சுன்னு இருக்கலாம். A few moments later. அப்பாடா ஒரு வழியா கோவிந்தன்கிட்ட சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு 2வது முறையாக வந்தாச்சு. என்ன அது, இந்த 2 ரூமும் திறந்தே கிடக்கு, ஆனால் இந்த ஒரு ரூமு மட்டும் மூடியே இருக்கு. முதல்ல கதவை தட்டுவோம். என்னது சவுண்டையே காணோம். அப்போது ராத்திரி வெளியில் போன கோவிந்தனோட பொண்டாட்டி இன்னும் வரல போல இருக்குது. பாவம் கோவிந்தன். இந்த 2 ரூமில் என்ன இருக்கும்? போய் பார்த்துட வேண்டியது தான். அப்பாடா ரூமுக்குள்ளே வந்தாச்சு. அண்ணாத்த சொன்ன மாதிரி அண்ணாத்தாவுக்கு பிடிச்ச டிஃபன் வாங்கி வந்தாச்சு. சூப்பர். அண்ணாத்த ரசித்து சாப்பிடுவார். முதல்ல டிஃபன் எல்லாம் பிரித்து வச்சுருவோம். அண்ணாத்த இருக்கிற பசிக்கு பிரிக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும். வந்த உடனே சாப்பிட்டோம் அண்ணாத்த. என்னது அண்ணாத்த ரூமை உள்ளே தாப்பா போட்டுனுங்கிறாரு. அண்ணாத்த காசி வந்துக்கிறான், கதவை துற. குளிச்சு முடிச்சு வந்ததும் காசி ரெடியாக டிஃபன் வாங்கி வந்துட்டான்பா. டீ காசி உள்ளே வாடா. என்ன அண்ணாத்த குளிச்சிக்கினியா? அம்மாண்டா காசி, சுடு தண்ணி போட்டுன்னு குளிச்சுண்டா. நான் சுகமாக்கிது தெரியுமா? பெட்டு மேலே செல்ஃபோன் கிடக்குது, எடுத்து பார்ப்போம். என்ன அண்ணாத்த ஃபோனே வரல? டீ காசி நிறைய மிஸ்டு கால் இருந்துச்சுடா. பாவம் அண்ணாத்த, யார் பண்ணாங்கன்னே தெரில. டீ யார் பண்ணிங்கன்னா நமக்கு என்னடா? என்ன டிஃபன் வாங்கின்னு வந்த? அண்ணாத்த உங்களுக்கு பொங்கல், வடை, இட்லி, தேங்காய் சட்னி வாங்கின்னு வந்திருக்கேன் அண்ணாத்த. என்ன அண்ணாத்த மறுபடியும் படுத்துக்கினேன்? டீ காசி இப்போ தாண்டா நல்லா சுடு தண்ணியில் குளிச்சின்னு வந்திருக்கிறேன், கொஞ்சம் பொருடா. என்னது
இந்த ரூம்லேயும் யாரையும் காணோம், அந்த ரூம்லேயும் யாரையும் காணோம். ஆனால் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆ? என்னமோ நடக்குது. சரி, வெளியில் போவோம். என்னது டேபிள் மேலே பொட்டலமாக இருக்கு. ஆஹா, டிஃபனு, இட்லி, பொங்கல், வடை, தேங்காய் சட்னி. ஆஹா, நம்ம காலையிலேயே வருவோம்னு தெரிஞ்சு யாரோ வாங்கி வச்சிருக்காங்க. டிஃபனை வாங்கி வச்சுட்டு அதுக்குள்ளே எங்கே போயிருப்பாங்க? ஆ? என்ன நடக்குதுன்னே தெரியலையேயா. ஆ? ஒருவேளை தப்பான வீட்டில் இருந்து கோவிந்தனை கடத்திட்டோமோ? யார் இந்த டிஃபனை வாங்கி வச்சிருப்பா? யார் வாங்கி வச்சா என்ன? அங்கேருந்து நடந்து வந்ததுக்கு முதல்ல இந்த டிஃபனை சாப்பிடுவோம். ஆஹா, கோடி கோடியாக கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டு கடத்தினா இப்படி இட்லி வடை பொங்கல் கிடைக்குதே ஐயா. விடக்கூடாது. கோவிந்தனோட பொண்டாட்டியை எப்படியாவது மீட் பண்ணி பணத்தை வாங்கிட வேண்டியது தான். இந்த இட்லி வடை பொங்கலை அதுக்கு அட்வான்ஸாக வச்சுக்குவோம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.